இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான பேபிஸ் ஃபுட் தான். நீங்கள் பேபிஸ்க்கு ஃபஸ்ட்டு சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக இந்த ஃபுட்டை கொடுங்க. இதுக்கு ராகியை நாள் நைட்டே நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா அதை கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு கிரைண்டரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரைண்ட் பண்ண அதுலேருந்து மில்க் வரும். அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தனியாக அந்த மில்க்கை ராகி எதுவுமே இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பேனில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த மில்க்கை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை இல்லாட்டி பனங்கற்கண்டு போட்டுக்கோங்க. இல்லாட்டி போடாதீங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது நல்லா கொதிக்கும். நல்லா கொதிச்சு கெட்டியாகும். அது வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டினியூஸாக. இது பேபிஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தி. நீங்கள் பேபிஸ்க்கு இப்போ தான் சாலிட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதை கொடுங்க. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய பேபிக்கு நான் ஃபஸ்ட்டு சாலிட் ஃபுட்டாக நான் இது தான் கொடுத்தேன். சப்போஸ் அவங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் எல்லா பேபிஸ்க்குமே நீங்கள் இதை கொடுக்கலாம். 6 மந்த்ஸ் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் இதை கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.